நம்மளுக்கு இருக்கும். ஸ்டேர்கேஸ் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து டாக் லெக்கடு, ஸ்பைரல், அப்புறம் கேன்டிலீவர், அதே மாதிரி த்ரெட்டு, ரைஸ் அந்த மாதிரி எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறதா நாம் இன்னைக்கு ஃபுல்லாமே ஸ்டேர்கேஸ் பார்க்க போறோம். அந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்டீரியருக்கு உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும் ஸ்டேர்கேஸ் வந்து, எக்ஸ்டீரியருக்கு உங்களுக்கு மெயினாக வந்து ஸ்டேர்கேஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால தான் வந்து ஸ்டேர்கேஸே உங்களுக்கு அதிக டைம் பிடிக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஸ்டேர்கேஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா வந்து நம்ம ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வால் போயிட்டு நம்ம அப்போதான் ஒரு ஹைட் வச்சுட்டு ஒரு ரெக்டாங்குலர் வால் மாதிரி நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. வியூ 3D. ஓகேவா? இப்போ இந்த வால் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம ஃப்ளோர் நேற்றுக்கு போடுற மாதிரி ஆர்கிடெக்சரில் போயிட்டு பில்டில் போயிட்டு ஃப்ளோர். ஓகேவா? அதில் போயிட்டு ரெக்டாங்குலர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோர் கிரியேட் பண்ணிட்டு எஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃப்ளோரும் கிரியேட் பண்ணியாச்சு, இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர்கேஸ். ஃபர்ஸ்ட் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறது அப்படின்னா ஆர்கிடெக்சரில் போயிட்டு சர்க்குலேஷன் அதில் போனீங்கன்னா ரேம்ப் இருக்கும், ரேலிங். நான் ஸ்டேர்கேஸ் முடிச்சுட்டு ரேம்ப் முடிச்சுட்டு ரேலிங், அது கைப்பிடி இதுதான் செவரு தான், அந்த டிஃப்ரெண்ட் டைப் அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ரேம்ப் எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் பில்டிங் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி ரேம்ப்ஸ் வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தாச்சு, வால் பார்த்துட்டோம், விண்டோ டோர் நம்ம இன்னும் பார்க்கலாம், அது பார்த்துக்கலாம், அது காலம் பார்த்துக்கலாம், ரூஃப் ஃப்ளோர் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ஸ்டேர்கேஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ரேம்ப் ரேலிங் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகேவா? முடிச்சுட்டு நம்ம மெயின் ஸ்ட்ரக்சர் போகும்போது விண்டோ இது எல்லாமே நம்ம அப்படி எடுத்து ஃபிட் பண்ணுறதுதான். அப்புறம் சீலிங் நம்ம பார்க்கல. ஆக்சுவலாக சீலிங் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் போகும்போது நம்ம சீலிங் யூஸ் பண்ணுவோம். எதுக்கா அப்படின்னா லைட் செட்டிங் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா லைட் வியூக்கு வந்து, அந்த வியூக்கு தான் நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம்னா சீலிங் வந்து இன்டீரியர் செட் பண்ணுவோம். அதுவும் செட் பண்ணுவோம். நம்ம இன்டீரியர் வியூ வந்து இதெல்லாமே தனித்தனியாக முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டீரியர் வியூ வந்து நம்ம செட் பண்ணுவோம். அப்போ வந்து சீலிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது கர்டன் கிரிட், கர்டன் சிஸ்டம் அதுவும் நம்ம பார்ப்போம். அது என்னன்னா இந்த கிளாஸ் பேனல் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பூஜ் கலிஃபா, டால் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி போதில்ல, அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதா கர்டன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? அதை எப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேர்கேஸ் ஆர்கிடெக்சரில் போயிட்டு சர்க்குலேஷனில் போயிட்டு ஸ்டேரை கிளிக் பண்ணிங்க. ஸ்டேரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டேர் வரைகிற மாதிரியே வரும். இன்பில்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கிற காம்போனன்ட் போய்க்கணும். ஓகேவா? காம்பவுண்டில் போயிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அது போக வேண்டாம், நம்மளே நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்கிடெக்சரில் போயிட்டு சர்க்குலேஷன் ஸ்டேர் செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு ஸ்டேர் வந்து என்ன பண்ணும், இப்படி ஏறி இந்த பக்கம் ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எடுக்கணும், டாக் லெக்கடு மாதிரி. டாக் லெக்னு இப்படி ஏறும். நம்மளுக்கு எல் ஷேப்டு ஸ்டேர்கேஸ் மாதிரி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. டோட்டல் ஹைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி ஒரு 7 feet ஏறணும், அது இப்படி திருப்பணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சு, உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சா, ஸ்டேர்கேஸ் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இது மோடில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ 3Dயில் போயிட்டு 3D வச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஸ்டேர் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. லேண்டிங் போட்டு ஸ்டேர் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் இதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டெப்ஸ் பக்கம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டேர் ஃபுல் ஸ்டேரை செலக்ட் பண்ணிக்கங்க. மாடிஃபைல போயிட்டு மூவ். ஓகேவா? மாடிஃபைல போயிட்டு மூவ் கொடுத்துங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த ஸ்டேர் வந்து என்ன இருக்கு, நம்மளுக்கு அந்த பேஸில் கரெக்டாக உட்காந்துருக்கும். எந்த ஹைட்டோ அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக இங்கே லேண்டிங் போட்டு அந்த லேண்டிங்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? சேம் தான். இன்னொருக்கா சொல்கிற பார்த்துங்க. இன்னும் நம்ம எதுவுமே பண்ணல, சிம்பிளாக எந்த ஷேப்பில் மட்டும்தான் ஸ்டேர் வரைகிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் போயிட்டு சர்க்குலேஷனில் போயிட்டு ஸ்டேர் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? எனக்கு என்னன்னா எல் ஷேப்பில் வேணும், கிளிக் பண்ணியாச்சு. இங்கேருந்து எத்தனை அடி, இங்கேருந்து எனக்கு 7 அடி எடுத்துற மாதிரி. அதே மாதிரி இங்கிருந்து எனக்கு இந்த சைடு வரையினா இங்கிருந்து இந்த சைடு வச்சாச்சு. வச்சுட்டு ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டேர் வந்து கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ நான் தள்ளி வைக்கணும் அப்படின்னா
ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மவுஸ்லயே தள்ளி வச்சுக்கலாம். சாரி, கீபேட்ல அந்த ஏரோ இருக்குல்ல, கேம் ஏரோ லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தள்ளி நீங்க வச்சுக்கலாம். இதை வியூ போயிட்டு கிரியேட்ல போயிட்டு 3Dல பாருங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு, கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சா? ஸ்டார் வந்து உங்களுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதுல மெயினா ஸ்டார்ல அடுத்தது என்ன செகண்ட் ஸ்டெப் பார்க்கணும்னா அப் டவுன் இருக்கு. ஓகேவா? இது என்னன்னா அப் டவுன். ஓகேவா? இது என்னன்னா இப்போ நம்ம கீழ இருந்து மேல ஏறுற மாதிரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி மாத்தணும். இப்போ எப்படின்னா கீழ இருந்து மேல போற மாதிரி இருக்கு. சப்போ மேல இருந்து கீழே போற மாதிரி அப்படியே மாறுமா? அப்ப நீங்க எந்த யாரோ இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆப்போசிட்ல மாறிடுச்சா? மேல இருந்து கீழே வர மாதிரி. அப்போ வியூல போயிட்டு 3D கொடுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஃப்ளோர்ல இருந்து அடுத்த ஃப்ளோர் போற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சா? ஆப்போசிட் கீழ இருந்து போற மாதிரி, இது மேல இருந்து போற மாதிரி. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல எப்படி இதுல இருந்து பாத்தீங்கன்னா திரும்பி இந்த ஏரோ வேணாம் எனக்கு எப்பவும் போல் இருக்கணும், இந்த ஏரோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்க. ஓகேவா? கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல மேல மாறிக்கும். ஓகேவா? இப்போ 3D கொடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து மாறிடுச்சு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னன்னா நம்ம ஸ்டேர்கேஸ்ல கிரியேட் பண்றது. அதே மாதிரி நீங்க வேற டைப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆர்கிடெக்சர்ல போயிட்டு சர்க்குலேஷன்ல போயிட்டு ஸ்டார், எனக்கு யூ ஷேப்ல ஸ்டார் வேணும் அப்படின்னு அது இன்பில்ட்டாவே இருக்கும், நீங்க இன்பில்ட்டா எடுத்துக்கலாம். யூ ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். யூ ஷேப்ல கொடுத்துருக்கோமா, இப்படி போயிட்டு இப்படி ஏறுற மாதிரி போயிட்டு ஃபினிஷ். ஃபினிஷ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூ ஷேப்ல வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ 3D கொடுத்து பாருங்க, என்னாச்சு, நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்து இப்படி டாக் லெக்டுன்னு சொல்லுவாங்களா, டாக் லெக்டு நம்மளுக்கு எந்த ஷேப்ல வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேர்கேஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு பேசிக்கா இப்போ ஸ்டேர்கேஸ்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் போட்டீங்கன்னு வைங்க, இப்போ எனக்கு 2 ஸ்டெப் பத்தல, நீங்க ஸ்டேர்கேஸ் என்ன பண்ணிட்டீங்க, அந்த கேப் கரெக்டா இப்போ இந்த கேப் இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னன்னா இதுக்கும் கேப் இருக்கு. அப்ப எனக்கு வந்து 2 ஸ்டெப் பத்தல, சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனால எனக்கு பத்தல, எப்படி ஸ்டெப்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றது, குறிப்பிட்ட ஸ்டெப் தான் வரும் உங்களுக்கு, 17 ஸ்டெப்ஸ் தான் வரும். நீங்க அப்புறம் வேணும் அப்படின்னா நீங்க எடிட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ல. ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமா 17 ஸ்டெப்ஸ் இருக்கும். எனக்கு இப்போ வந்து ஜாயிண்ட் ஆகல, நான் எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் அதுல கொண்டு வர்றது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு எதுல போகணும்னா எடிட்ல போய்க்கு. ஓகேவா? எடிட்ல போயிட்டு எடிட் ஸ்டார் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். எடிட் ஸ்டார்ல கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து 10 ஸ்டெப் வருது, இங்கிருந்து 17 ஸ்டெப் வருது. ஓகேவா? எனக்கு இங்க ஜாயின் பண்ற வரைக்கும் வேணும், எப்படி வந்து ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். எல்லா ஸ்டேர்கேஸுமே சேம் காமன் தான், ஒரே மெத்தட் தான் நாம இன்க்ரீஸ் பண்றது. ஓகேவா? என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ இருக்கு உங்களுக்கு, அப் ஏரோ பிடிச்சி டிராக் பண்ணிட்டே வாங்க, அவ்வளவுதான். டிராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சா? குறைச்சிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஸ்டெப் வந்து குறைஞ்சிட்டே வருதா? அதுதான் உங்களுக்கு பேசிக். பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எனக்கு இது முடி வேணும் அப்படின்னு இழுத்துட்டு வந்தீங்கன்னா, சாரி, இது வந்து என்னன்னா இந்த யாரோ பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க இருக்கிற ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணி இங்க ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, டிராக் த ரன் எண்ட், அதை பிடிச்சி டிராக் பண்ணுங்க. கரெக்டா அதை பிடிச்சி டிராக் பண்ணி பாருங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு இங்க 1 to 8 இருக்கு, இங்க 9 to 17 இருக்கா. இந்த யாரோ பிடிச்சி டிராக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் என்ன ஆகும்னா கீழ் இருக்க ஸ்டெப்ஸ் கம்மியாயிட்டு இருக்கும். இப்போ எனக்கு கீழேயும் 8 ஸ்டெப்ஸ் வேணும், இங்கதான் எனக்கு 2 ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதை யாரோ பிடிக்காதீங்க, இந்த எண்ட் இருக்கா, இந்த ரவுண்ட் கலர்ல ப்ளூ கலர்ஸ் டிராக் ரன் எண்ட், அதை பிடிச்சி எத்தனை தூரத்துக்கு வேணுமோ டிராக் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, 1/8 ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டெப் எதுவும் குறையல. அதே மாதிரி இங்க மட்டும் என்ன இருக்கு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் என்னன்னா ஸ்டார்ல வந்து நம்ம கிரியேட் பண்றது. ஸ்டெப்ஸ் வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ கிரியேட் 3D. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து என்னன்னா ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரஃபா இருக்கும்,
ரஃப் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் இருக்கும். அடுத்தது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கீழே மேலே எது வேணும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எடிட்டில் போய்க்குங்க. எடிட் ஸ்டார் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே இருக்க ஸ்டெப்ஸ் குறைஞ்சிரும். இது இருக்கா உங்களுக்கு அந்த எண்டு அதை வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சாரி கீழே வராது. ஏன்னா கீழே நம்மளுக்கு ஆல்ரெடி பாட்டம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தூரத்துக்கு வேணால் எத்தனை ஸ்டெப் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கோமா எத்தனை ஸ்டெப் வேணாலும். இப்போ போய் 3Dல பாருங்கள் நம்மளுக்கு சும்மா ரஃபாக பண்ணதை இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம அதிகம் பண்ணியிருக்கோங்கிறது. இது செகண்ட் ஸ்டெப். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் ஸ்டார் நீங்கள் எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைஸை அதிகம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா உங்களுக்கு சப்போஸ் ஸ்டெப்பில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்போ நீங்கள் திரும்பியும் டெலீட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டார் போட்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு எடிட் ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு இதை மட்டும் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் வரும். ஓகேவா இது வந்து செகண்ட் ஸ்டெப். நீங்கள் மெயினாக பார்க்குறது வந்து என்னென்னா செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஸ்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மூணாவது ஸ்டெப் என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜில் இருக்கிற ஸ்டார் கேஸ் எடுத்துக்கங்க. நார்மலாக வீட்டில் இருக்கிற ஸ்டார் கேஸ் எடுத்துக்கங்க. காலேஜில் இருக்கிற ஸ்டார் கேஸ் என்னாகும் மோர் தென் 10 to 12 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நிறையா லார்ஜ் ஏரியா நம்மளுக்கு தேவை. NBC நேஷனல் பில்டிங் கோடுன்னு இருக்கு. அந்த கோடு பிரகாரம் இதுக்கு இவ்வளோ லிமிட் தான் வைக்கணும். NBC கோட் டவுன்லோட் பண்ணி பாருங்க நெட்டில் இருக்கும் நேஷனல் பில்டிங் கோடுன்ட்டு. அந்த கோட் பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே வைக்கணும். ஓகேவா இப்போ இந்த கோட் பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கூல் பில்டிங்னா இவ்வளோதான் வைக்கணும். த்ரெட் வந்து அதே மாதிரி இது வந்து இது வந்து வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஸ்கூல் பில்டிங் மாதிரி இருந்துச்சு இது வந்து நார்மலாக 3 feet சம்திங் தான் வரும். ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு இது ஒரு 10 feet வேணும் வித் அப்படின்னா சிம்பிளாக எடிட்டில் போயிட்டு எடிட் ஸ்டார் பண்ணிக்கங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா ரெண்டு ஆப்ஷன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குங்க 3 feet இருக்கா எடிட் டைமண்ட் லென்த்தில் கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு இது 10 feet வேணும் 10 என்டர். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சா. திரும்பி எனக்கு இதே மாதிரி 10 feet வேணும் கொடுத்து 10 என்டர். ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி இல்லை எனக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இதை எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே எப்படி எடிட் பண்ணுறதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் போயிட்டு ஸ்டார் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஸ்டார் வரைஞ்சிட்டு ஓகே ஃபைன் இப்போ வரைஞ்சாச்சு. இந்த இடத்துக்கு இருக்க ஆக்சுவல் வித்துன்ட்டு இதை நீங்கள் ஸ்டார்டிங்கே எத்தனை ஃபீட் வேணும் இந்த இடத்துக்கு இருக்கா அது எத்தனை ஃபீட் வேணும் 10 feet வேணுமா எத்தனை ஃபீட் வேணும் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டீங்க. சரி ஓகே இதுலேயே மாற்றிக்கலாம் 10 feet வேணும் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா மெயினாக நீங்கள் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை தூரத்துக்கு வேணும். இந்த மாதிரி காலேஜஸில் படிக்கட்டு என்ன ஆகும் வித்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் வித்து வந்து எப்படி அதிகம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்டாரில் போனீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட லென்த் வந்துடும் 10 feet 5 feet 5 feet சென்டர் டு சென்டர் 5 feet இருக்குது. ஏன்னா 20 feet வேணும்னா ரொம்ப பெருசு. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னாச்சு இந்த பக்கம் 10 feet இந்த பக்கம் 10 feet. அப்போ வந்து எனக்கு 4 feet மட்டும் போதும் ஸ்டார் அப்படின்னா 2 feet 2 feet ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸ்டார் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த ஸ்டாரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எப்படி ஸ்டார் எடிட் பண்ணுறது ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி வித் சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டு எடிட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு வேணும் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாரை வந்து எடிட் பண்ணிட்டு மோடில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு மூணாவது ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகேவா இது என்னென்னா பேசிக்காக நம்ம வந்து ஸ்டாரில் எடிட் பண்ணுறது. ஓகேவா இது வந்து நார்மல் ஸ்டார் கேஸ் இப்போ எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வந்து டாக் லெக்கட் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டார் கேஸ். நெக்ஸ்ட் ஸ்டார் கேஸ் வந்து நம்ம ஸ்பைரல் வேறு மாதிரி ஷேப் இருக்கிறது போட்டு பார்ப்போம். அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சேம் ஆர்கிடெக்சரில் போயிட்டு சர்க்குலேஷனில் போயிட்டு ஸ்டாரில் போயிட்டு காம்போனன்ட். ஓகேவா காம்போனன்ட்டில் போய்க்குங்க. அதில் போயிட்டு ஸ்பைரல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது யூ ஷேப் இருக்கும் எல் ஷேப் எல்லாமே உங்களுக்கு எது சர்க்குலர் மாதிரி போகிறது இருக்கும். ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல் ஃபுல்லாமே ஸ்டெப் ரொட்டேட் ஆகிட்டு ஃபுல் ஸ்டெப் ரொட்டேட்லேயே போகும். ஓகேவா இப்போ இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பைரல். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹாலில் வைக்கிறது வந்து
அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல வந்து ஸ்பைரல்ஸ் வந்து உங்களுக்கு போகும். ரெண்டு தெரியுது உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து எப்படிங்கிறது. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்குன்னு வைங்க, இங்க இருந்து அப்படியே எத்தனை தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்ம வித்தை ஜாஸ்தி பண்ணி வச்சிட்டோம், அதனால ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ ஸ்டேர்கேஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா, இதை வந்து நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு இருக்கா நம்மளுக்கு ஸ்டேர்கேஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு, 4 feet மட்டும் நம்மளுக்கு போதும். அப்ப என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 4 feet வந்துருச்சா. இப்போ மோட்ல போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு 4 feet வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துக்கு தள்ளிக்கலாம், கார்னர்ல வர்ற மாதிரி இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்ல தள்ளிக்கு. ஓகேவா, ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு இந்த ஏற மாதிரி வச்சா இதுல போயிட்டு ரொட்டேட் கொடுத்துருங்க. ரொட்டேட் கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், இப்படி இருந்து மேலே போற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வியூல போயிட்டு 3D கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஸ்பைரல் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா நம்மளுக்கு ஸ்பைரல்ல. இப்போ இந்த சிம்பிளா இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் எடுத்துக்குவோம். ஓகேவா, மூவ் பண்ணி கொஞ்சம் சென்டர்ல வச்சுக்குவோம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணி சென்டர்ல வச்சாச்சு இந்த ஸ்டேர்கேஸை. இப்போ இந்த ஸ்டேர்கேஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ஸ்பைரல்ல பண்ணுவாங்க உள்ள வர்றங்காட்டி. என்னன்னா ஒவ்வொரு சமயம் வந்து கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, சென்டர் பீம் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி த்ரெட் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, நிறைய டைப் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. வெறும் மேல இந்த ரைஸ் இருக்குமா, ரைஸ் இல்லாம த்ரெட் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சிருப்பாங்க, கிரில்ஸ் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த மாதிரிதான் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா, நம்ம நிறைய டைப் பார்த்திருப்பீங்க, ஹால்ல போகும்போது என்ன பண்ணிருப்பீங்கன்னா இப்போ 2 சைட்ஸ் இருக்கா, சென்டர்ல மட்டும் பீம் மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இங்க ரைசஸ் இருக்கு, அந்த ரைசஸ் எல்லாம் வெறும் த்ரெட் மட்டும் இருக்கிற மாதிரி, அந்த சென்டர் பீம் வந்து அந்த த்ரெட் மட்டும் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் நீங்க நிறைய எலிவேஷன்ல பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல போட்டிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் தெளிவா வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரைஸ் எப்படி ஹைட் பண்றது அதுதான் பண்ண போறோம். ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோ. ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் போய் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஓகேவா, சாரி, கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போய்க்குங்க. எடிட்ல போயிட்டு இப்போ டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க, இல்லை கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா இந்த த்ரெட்டை வந்து இன்விசிபிள் பண்ண போறோம். ஓகேவா, இன்விசிபிள் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் பீம் வர மாதிரி நம்ம ஸ்டேர்கேஸ் கொண்டு வர போறோம். அதுக்காக இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகேவா, என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேர்கேஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸ்டேர்கேஸ் செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுத்தாச்சு. ஓகேவா, இதை நம்ம எடிட் பண்ண போறோம். இந்த ரெண்டு எடுத்துட்டு நம்ம சென்டர்ல பீம் வர மாதிரி நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேர்கேஸ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, நம்ம த்ரெட்டுக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்கும் கலர் கொடுப்போம். நான் எப்படிங்கிறது சொல்றேன், த்ரெட்டுக்கு எப்படி கலர் கொடுக்கறது, ரைஸுக்கு எப்படி கலர் கொடுக்கறது எல்லாமே சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல நம்ம எப்படி கிரியேட் பண்றோம், கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கலர் கொடுத்துக்கலாம், அது ஈஸி. ஓகேவா, இதுதான் மெயின், இதை தெளிவா பாத்துக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ஃபினிஷஸ், இது வந்து கலர் கொடுப்போம். இப்போ நிறைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க, 2 கலர், இந்த ரைஸ்க்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, த்ரெட் கலர் கலர், அதே தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா, வேற எதுவும் மேல இப்போ த்ரெட்னா உங்களுக்கு தெரியும், ரைசர் த்ரெட் வந்து ஹரிசாண்டல் நம்பர், ரைசர் வந்து நம்மளுக்கு என்ன வெர்டிக்கல் நம்பர். ஓகேவா, அதுதான் உங்களுக்கு வந்து மெயின். இப்போ எனக்கு த்ரெட் வேணும், ரைசர் எனக்கு வேண்டாம். ஓகேவா, ரைசருங்கிறது என்ன வெர்டிக்கல் நம்பர், இதுதான் உங்களுக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெர்டிக்கலா இருக்கிறது என்னன்னா ரைசர்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் தான். ஓகே ஃபைன், இந்த போர்ஷன் இதுதான் இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் எனக்கு வேண்டாம். இன்டீரியர் போகும்போது மேக்ஸிமம் இப்படி இருக்காது, வெறும் த்ரெட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, அப்ப நம்ம இது எப்படி டெலீட் பண்றது, அப்படி ஹைட் பண்றது அப்படின்னா ஆல்ரெடி எடிட் தான் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு த்ரெட் வேணும், ரைஸ் வேண்டாம். இந்த ரைஸ்ல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த ரைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன், ரைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல டிக் பண்ணிருக்குல்ல, அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா, இந்த டிக்கை எடுத்து விட்டு அப்ளை. ஓகே, இப்ப பாருங்க நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ரைஸ் போயிருச்சா, பாத்தீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, ரைஸ் வந்து போயிடுச்சு. இப்போ மோட்ல போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு,
ரைஸ் மட்டும் இருக்கா, சாரி த்ரெட் மட்டும் இருக்கு, ரைஸ் இல்ல. கரெக்ட், சாரி த்ரெட் மட்டும் இருக்கு. அது எப்படி நீங்க இப்ப நிறைய ஸ்டேர்கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பாத்தீங்கன்னா என்னாச்சு, கீழே கேப் இருக்கு, ரைஸ் மட்டும் நம்மளுக்கு இல்லை. எப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க, எடிட்ல போயிட்டு எடிட் ஸ்டேர்ல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதுல போயிட்டு த்ரெட் வேணும், ரைஸ் வேண்டாம். அப்ப ரைஸ் வேண்டாம், ரைஸை வந்து வேணும்னா டிக் பண்ணிக்கங்க, வேண்டாம்னா டிக் எடுத்து விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் வந்து இன்விசிபிள் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் வந்து இன்விசிபிள் ஆயிருச்சு. இப்போ மோர்ல போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்ல பாத்தீங்கன்னா பீம் போடுறது வந்து எதுல போடுவாங்கன்னா சென்ட்ரல் தான் உங்களுக்கு பீம் வந்திருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாங்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டாங்கர். இந்த ரெண்டும் இதுல இருக்க தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ஸ்டாங்கர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஓப்பனிங், இந்த ஸ்டார்ட் எண்டு நம்மளுக்கு வேண்டாம், சென்டர்ல மட்டும் இந்த ஸ்டாங்கர் இருந்தா போதும். அது எப்படி கொடுக்கறது, அந்த ஸ்டாங்கருங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கங்க, பண்ணிட்டு எடிட்ல போகக்கூடாது. நீங்க ரைஸ் த்ரெட் எடிட் பண்றீங்கன்னா தான் எடிட்ல போகணும். அந்த ஸ்டாங்கர் எடிட் பண்றதா இருந்தா ஜஸ்ட் அந்த ஸ்டேர்கேஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஸ்டேர்கேஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். நீ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அது தனி டயலாக் பாக்ஸா உங்களுக்கு வரும், இது தனி டயலாக் பாக்ஸா உங்களுக்கு வரும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாங்கர் அப்படின்னு சொல்றது இருக்கும். சென்டர்ல மட்டும் நம்ம பீம் கொடுப்போம்ல, இதெல்லாம் நான் சொல்றேன் என்னங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா சப்போர்ட்ஸ், அதுதான் ஸ்டாங்கர்னு சொல்லுவோம், சப்போர்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஸ்டாங்கர்ஸ் வந்து என்ன இருக்கு, ரெண்டு பக்கம் நம்மளுக்கு ஸ்டாங்கர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பக்கமே வேண்டாம், சென்டர்ல மட்டும் தான் அது வேணும். ஏன்னா நம்மளுக்கு உள்ள போடுறது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், மேக்சிமம் வந்து சென்ட்ரல் தான் நம்ம கொடுக்குற மாதிரி வச்சிருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்ட்ரல் தான் நம்ம மேக்சிமம் என்ன பண்ணியிருப்போம், அதுல கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸ்டாங்கர்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம். அப்ப நம்ம எப்படி சென்டர்ல மட்டும் கொண்டு வர்றது அப்படின்னா, இப்ப இருக்கா ரைட் சப்போர்ட்னு சொல்லி, ரைட் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரைட் சப்போர்ட் க்ளோஸ்டு இருக்கா, க்ளோஸ்ல போயிட்டு நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா நன் கொடுத்துருங்க. ஓகேவா? ரைட் சப்போர்ட்ல போயிட்டு நன் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா லெஃப்ட் சப்போர்ட், ஓகேவா, லெஃப்ட் சப்போர்ட்ல போயிட்டு இருக்கா, நம்மளுக்கு ரெண்டு சப்போர்ட்டும் தேவையில்லை, ரைட் சப்போர்ட் இருக்கு, லெஃப்ட் சப்போர்ட் இருக்கு. இப்போ எனக்கு லெஃப்ட் சப்போர்ட்டும் தேவையில்லை. லெஃப்ட் சப்போர்ட்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா அதுலயும் நன் கொடுத்துருங்க. ஓகேவா? நன். இப்போ எனக்கு ரைட் சப்போர்ட்டும் வேண்டாம், லெஃப்ட் சப்போர்ட்டும் வேண்டாம், நன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன ஆச்சு, ரெண்டு சப்போர்ட்லயும் போயிடுச்சு. ஸ்டாங்கர் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டு சப்போர்ட்லயும் போயிடுச்சு, ரைட் சப்போர்ட்லயும் போயிடுச்சு, லெஃப்ட் சப்போர்ட்லயும் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா சென்டர்ல மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? சென்டர்ல மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு திரும்பி சேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நம்மளுக்கு சென்டர்ல வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டுலயும் நன் கொடுத்துட்டோமா, ரைட் சப்போர்ட்லயும் நன் கொடுத்துட்டோம், லெஃப்ட்லயும் நம்ம நன் கொடுத்தாச்சு. புரியல, இப்ப கிளியரா கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சார், கிளியரா இல்ல. அப்போ இப்போ கிளியரா இருக்கா?